ஒரு அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப பாசமா பழகுறத அவங்க அப்பா பார்த்துட்டு இவங்க எப்படி சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன சண்டை கூட வராம இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அக்கா தங்கச்சி மேல அதிகமா பாசமா இருக்காளா இல்ல தங்கச்சி அக்கா மேல அதிகமா பாசமா இருக்காளான்னு அவருக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஒரு நாள் அவர் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்ப கையில ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வராரு. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய முதல் பொண்ணு தனியா இருக்கும் பொழுது, இந்தாமா அப்பா உனக்காக நான் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த அந்த பொண்ணும், அப்பா தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும், அப்பா கிட்ட கொஞ்சமா தாமா காசு இருந்தது, அதான் உனக்கு மட்டும் நான் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த பொண்ணும், அப்பா அப்படின்னா இந்த ட்ரெஸ் தங்கச்சி கிட்ட போய் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றா. அவரும் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய இரண்டாவது மகளுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு. அப்ப அந்த இரண்டாவது மகளும், அப்பா அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களாப்பா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவரும், இல்லம்மா அப்பா கிட்ட காசு கம்மியா தான் இருந்தது, அதனால உனக்கு மட்டும் தான் நான் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அவளும், அப்பா இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குப்பா, இருந்தாலும் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு எங்க அக்கா கிட்டயே போய் கொடுங்கப்பா, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அவங்க அப்பாவுக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போற அந்த பழக்கத்தினாலதான் இவங்க இத்தனை வருஷமா ஒரு சின்ன சண்டை கூட வராம இருக்கிறதுக்கு காரணமாவே இருக்குன்னு அவரு ஒரு வழியா புரிஞ்சுக்கிறாரு. நண்பா, உங்க வாழ்க்கையில நீங்க பழகுற எந்த உறவா இருந்தாலும் சரிதான், அந்த உறவுல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த உறவுல விரிசலும் வராது, அந்த உறவு முடிவுக்கும் வராது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.